எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருக்குள்ள காத்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ளதான் நம்பிக்கையற்ற தன்மை. நீங்க தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்ய துணிந்த பிள்ளைகளா இருப்பீங்க. ஆனா உங்க சரீரத்துல ஒரு போராட்டமோ, உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டமோ, ஊழிய பாதையில ஒரு போராட்டமோ வரும் பொழுது சோர்ந்து போயிருவீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில டைம்ல நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போற சூழ்நிலை கூட வந்துடும். ஆனா இந்த நிலைமையில தான் நீங்க ஆரம்ப நாட்கள்ல ஓடின ஓட்டத்தை என் கர்த்தர் நினைத்திருக்கிறார். நீங்க ஆரம்ப நாட்கள்ல கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசத்தை கர்த்தர் நினைத்திருக்கிறாரு. இன்னைக்கு யாரெல்லாம் சோர்ந்து போய் துவண்டு வாழ்க்கையில இன்னைக்கு நம்பிக்கை அற்ற நிலைமையில இருக்கிறீங்களோ, இந்த வார்த்தை உங்களுக்கானது. சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு இந்த நம்ம சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலையில தான் நிறைய பேரை பிசாசு வேற மாதிரி கொண்டுருவான். ஏன்னா உங்க விசுவாசம் சோர்ந்து போறத்தக்கதாய் நீங்க ஆல்ரெடி பின்மாற்றத்துல பாருங்க, ஒரு சோர்ந்து போயிருப்பீங்க. ஏதோ ஒரு பாவத்தை செய்து இன்னைக்கு கர்த்தரை விட்டு தூரமா போயிருப்பீங்க. ஆனா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பிசாசு வேற நபர்களை கொண்டு வந்து நம்ம கர்த்தரிடத்துல இருந்து இன்னும் பின்னாடி போறதுக்கு என்ன செய்வான்? அவன் நம்மளை ஏவுவான். ஆனா அந்த நிலைமையிலையும் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து பலப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஏன்னா பாருங்க, எரேமியாவை குறிச்சு நீங்க பார்க்கும் பொழுது, இந்த எரேமியா தீர்க்கதரிசி 1வது அதிகாரம் 5வது வசனத்துல தாயின் கருவில பாருங்க உருவாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி அந்த எரேமியாவை கொண்டு அநேக காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆனா அநேக காரியத்தை கர்த்தர் செய்தப்ப கூட இந்த எரேமியாவுக்கு சில போராட்டங்கள் வரும் பொழுது எனக்கு இந்த புலம்பல் பாருங்க, எரேமியா எழுதின இந்த புலம்பல்ல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. இன்னைக்கு அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, நீங்க கூட எடுத்து படிச்சு பாருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும். புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் நீங்க 18வது வசனத்துல பாருங்க, என் பலனும் நான் கர்த்தருக்குள் காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றே. பாருங்க அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, என் பலனும் நான் கர்த்தருக்குள்ள காத்திருந்தேன். நம்ம சோர்ந்து போற நேரத்துல நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம்? கர்த்தருக்குள்ளதான். ஆனா கர்த்தர் நம்மளை பலப்படுத்திட்டு தான் இருப்பாரு, அவர் நம்மளை நடத்திட்டு தான் இருப்பாரு. ஆனால் அவரை விட்டு கூட தூரமாய் போற இருதயத்தை பிசாசு நமக்குள்ள கொடுத்துட்டே இருப்பான். இவர் ஒரு ப்ராபசி, இவரே அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, என் பலனும். அப்படின்னா என்னட்ட இருந்த நம்பிக்கையெல்லாம் அற்று போயிட்டு இப்ப நான் பாருங்க கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கை, என் பலன் ஒரு பக்கம் போயிருச்சு, என் நம்பிக்கை ஒரு பக்கம் போயிருச்சு. இனிமேல் என்ன நடக்குமோ தெரியல. ஏன்னா நீங்க புலம்பல் 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து நீங்க 20வது வசனங்கள் வரை படிச்சீங்கன்னா அவர் சந்தேகத்தோட தான் அதை எழுதுறாரு. அந்த நம்பிக்கை அற்ற நிலைமையில தான் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அந்த 20ல இருந்து கீழே படிச்சீங்கன்னா தனக்குள்ள நம்பிக்கையை கர்த்தருக்குள்ள உருவாக்குறாரு. அதுக்கு அடுத்தது கர்த்தர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. உங்களுக்கு எப்பெல்லாம் அவிசுவாசமான நிலைமை, எப்பெல்லாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மந்த நிலைமை, இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலை எல்லாம் உங்களுக்குள்ள வருது இல்ல, அன்னைக்கு நீங்க ஒண்ணு நினைச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை மறக்கல, முன்ன இருந்ததை விட பின்னாடி அதிகமாய் அவர் நேசிக்கிறாருன்னு. சில இடத்துல நாம தவறுனப்ப, நாம அவருக்கு துக்கம் உண்டாக்குனப்ப, நாம அவருடைய வார்த்தையை கேட்காம, அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காம போயிருக்கிறப்ப சில காரியத்தை நமக்கு அனுமதிச்சாரே ஒழிய அவர் நம்மளை என்ன செய்யல, கைவிடல. அந்த சூழ்நிலையை பிசாசு தந்திரமா எடுத்து பயன்படுத்தி உங்களை அவருடைய தரிசனத்துல இருந்து, ஊழியத்துல இருந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து உங்களை என்ன செய்வான்? வேறு பிரிக்க பார்ப்பான். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, எரேமியா மாத்திரமல்ல, யோபு மாத்திரமல்ல, எலியா மாத்திரமல்ல, யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள வல்லமையா பயன்பட்டாங்களோ அவங்களுக்குள்ள வந்த முதல் டாட்டு அந்த அவிசுவாசம், சந்தேகம். அதைத்தான் பிசாசு உள்ள விதைப்பான். நீங்க அதுலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து, ஏன்னா இந்த சூழ்நிலைகள் வரும்போது அநேகர் பின்வாங்கி போறது உண்டு. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, என் ஜெபம் கேட்கவே படாதுன்னு நினைச்சா அன்னைக்கு அதிகமா ஜெபம் பண்ணுங்க. பைபிளே எடுக்க முடியாத சூழ்நிலை வந்தா கூட அன்னைக்கு நீங்க அதிகமா பைபிள் எடுத்து படிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். சோர்ந்து போயிடாதீங்க, பின்மாற்றத்துக்குள்ள போயிடாதீங்க. நீங்க பாருங்க, நல்லா வல்லமையா பயன்படுத்த உங்களை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை எப்படி தூசிக்கிறதுன்னு அவன் உங்களை கொண்டு என்ன செய்வான்? வகை தேடுவான். அங்கெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிங்க. சொல்லுங்க, அப்பா என் வார்த்தையின் மூலமாய் அநேகரை நீங்க எழுப்பினது உண்டானால் என்னையும் எழுப்புங்கன்னு சொல்லி நீங்க ராம் முழுவதும் ஜாமக்காரனாய் வார்த்தையில நீங்க நிரம்புங்க. கர்த்தருடைய வசனத்தை அதிகமா என்ன செய்யுங்க? உட்கொள்ளுங்க. ஆவியானவரோட நிரம்புங்க. இந்த புலம்பல் 3வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்க பலவீனத்துல பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர். God bless you.